செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ், நாளைக்கு இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலிகிராம் குரூப் லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோடு நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்தோம் இல்லையா, இன்னையோட இதுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு கிளிப் பார்த்துட்டு நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தது 46,500. ஸோ அதில் தான் க்ளோஸும் ஆயிருந்தாங்க. ஸோ அதுக்கு கீழே நெகட்டிவாக ஓப்பன் ஆனாலும் 46,500 அதில் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா தான் நம்ம டவுன் சைடு பார்க்கணும். அது ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா 47,000 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் வீடியோவிலே தெளிவாக சொல்லியிருந்தோம் இண்டிவிஜுவல் அனாலிசிஸில். ஸோ அதே தான் இங்கே நடந்திருக்கு. நம்ம சப்போர்ட் சொல்லியிருந்த ரேஞ்ச் 46,386. அதில் தான் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு 46,500 பிரேக் பண்ணி அகைன் அதிலே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திருப்பி பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 47,000, அவங்க போயிருந்தது 47,126. ஸோ இந்த ரேஞ்சை நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 600 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ நிஃப்டியில் எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி நம்மளுடைய சப்போர்ட்டை 2 டைம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 20,050, 22,051. ஸோ அங்கேருந்து நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சைட்வேஸில் ஒரு மொமெண்டம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் மூமெண்ட். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு 2 டைம்ஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் நிஃப்டியில் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டிக்கும் நம்ம சொல்லியிருந்த சப்போர்ட்டில் தான் அவங்க சப்போர்ட் எடுத்திருந்தாங்க 20,483. ஸோ அங்கேருந்து மேலே போயிட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 20,614 நியர் ஒரு ஃப்ளாட் மூவ். அப்புறம் இந்த மூவ்மெண்ட் இருக்கும்போது நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓஏ டேட்டாவை அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு 10 மணிக்கிட்ட நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் நல்ல ஒரு ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸாக்டாக 10:05 அந்த மூவ்மெண்ட்டும் நம்மளுக்கு நடந்துருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரி இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணி நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி அதற்கு மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம 20,810 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னோம். ஸோ அந்த ரேஞ்சில் தான் இப்போ க்ளோஸும் வச்சுருக்காங்க. நம்ம இஓடியில் அனலைஸ் பண்ணி எப்பயும் 6:30 ஒரு 7:30 நம்ம கொடுப்போம். நம்ம இன்றைக்கி இஓடியில் அனலைஸ் பண்ண முடியாதனால ப்ரீ ஓப்பனில் அனலைஸ் பண்ணி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 9:14 கொடுத்துருந்தோம். ஸோ என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸை நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில். ஸோ நான் ப்ரீமியம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் இண்டிசஸோட ரேஞ்சஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் இதெல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனையும் அதில் நம்ம சேர்த்து கொடுக்குறோம். ஸோ நல்லா தெளிவாக சொல்லிக்கிறேன், நம்ம கால் சர்வீஸ் பண்ணுறதில்ல. என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதுக்கு டார்கெட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனை நம்ம அதில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றோம். ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 9:14 நம்ம கொடுத்துருந்தோம் நிஃப்டியில் 22,150, அதே மாதிரி 22,200. ஸோ அதில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு ஸ்ட்ரைக்கில் பார்த்துருவோம். ஸோ 22,150 நான் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 83.95 காசு, 84 ரூபாய் நியர். ஸோ டார்கெட் 1 107, 2 144, 163. ஸோ அதே தான் எக்ஸாக்டாக 84 அந்த ரேஞ்ச் நியராக சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒன்ஸ் 107. அதே மாதிரி திருப்பி வந்து அதுக்கு கீழே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் 107. அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக நம்மளுடைய 84 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே ஒரு 140 வரைக்கும் போயிருந்தாங்க. அகைன் நம்மளுடைய இதில் ஒரு 84 சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் 140 வரைக்கும் போயிருந்தாங்க.
ஸோ அதே மாதிரி 22,200 பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 64 ரூபா 18 காசில். ஸோ அது நியராக அதுக்கு கீழே வந்து 2 டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் 85 ரூபாயிலேருந்து 89 ரூபா அந்த ரேஞ்சை 2 டைம்ஸ் ரீச் பண்ணிவிட்டு அகைன் நம்மளுடைய 64 ரூபாயில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அவங்க மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 111 ரூபா. ஸோ செகண்ட் ஹாஃப்லேயும் நம்மளுக்கு நம்ம ரேஞ்சு கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 112 ரூபா வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. ஸோ ஹீரோ டு ஜீரோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருந்த ரேஞ்சிலே தான் ப்ரிடிக்ஷன் வீடியோவிலே அந்த ரேஞ்சும் நம்ம கொடுத்துருந்தோம் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸ்ன்ட்டு. ஸோ 20,550 காலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 26 ரூபாயிலேருந்து 7 ரூபா. காலையில் இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு volatile மூவ்மெண்ட். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண 26 ரூபாயில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அவங்க மேலே போயிருந்தது 252 ரூபா. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா 20,600. ஸோ 20,600 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 13 ரூபாயிலேருந்து 10 ரூபா பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் காலையில் ஒரு volatile மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆனதுனால நம்மளுக்கு ஒரு 3 ரூபா மேலேயே ஒரு பையிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 16 ரூபாயிலேருந்து மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 202 ரூபா வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி 20,650 காலில் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 7 ருபீஸ் நியர் அவங்க வந்திருந்தது. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ரூபா மேலே ஒரு 10 ரூபாயிலேருந்து மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 153 ரூபா வரைக்கும் போயிருந்தாங்க. இந்த நம்ம ஹீரோ டு ஜீரோவை நம்ம ஒரு நிமிஷம் காலையில் 8:30 மணிக்கெல்லாமே நம்மளுடைய ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதுக்கு டார்கெட்ஸ் எவ்வளோ, மேக்ஸி டார்கெட்ஸ் எவ்வளோ அப்படின்றதையும் நம்மளுடைய ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டோம். நம்மளுடைய ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஸோ அது மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பியும் ஒரு தடவை சொல்லிடுறோம், நம்ம கால் சர்வீஸ் பண்ணுறதில்ல. அதுலேயும் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை நான் எந்த ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோடய ப்ரிடிக்ஷனை தான் அதில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, வாங்க நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஹை 22,383 லோ 22,010. இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 22,268 இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி நம்மளுடைய ஹை வரைக்கும், அதாவது 22,383 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 22,343. ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய அந்த அப்சைட் மூவ்மெண்ட்டை எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 22,477. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு மேக்ஸிமம் ஹையாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,570. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 22,125க்கு இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்மளுடைய லோ வரைக்கும், அதாவது 22,010 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 22,050. ஸோ 22,050லேருந்து 22,010ன்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 21,916. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா 21,223. மேக்ஸிமம் லோவாக நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,823. ஸோ ஒரு கேப் அப்பில், அதாவது 22,268லேருந்து 22,383 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 22,268 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு அப்சைடு போகணும் அப்படின்னா 22,383 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் ஃபர்தராக ஒரு அப்சைடு ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே டவுன் சைடுனா 22,268 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது அதே மாதிரி கேப் டவுனில் ஒரு நெகட்டிவ் ஓப்பன் இருக்குது அப்படின்னா, அதாவது 22,125லேருந்து 22,010 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க. ஓப்பன் ஆகி நம்மளுடைய சப்போர்ட் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது நம்ம இம்மிடியேட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 22,125 இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு அப்சைட் மூவ்மெண்ட் போகணும் அப்படின்னா 22,125 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,010 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணணும். அப்படி சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,268க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,125க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,200. ஸோ 22,200ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி 180ல் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. சப்போர்ட் ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட் பார்த்தோம்னா 22,000. ஸோ அதை பிரேக் பண்ணாங்கன்னா 21,900 21,800லாம் நல்ல சப்போர்ட்டாக பில்ட் ஆகிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 22,200. ஸோ அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 22,500 22,600ல் ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் ஓஏ நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டு சைடும் ஈவனாக பில்ட் ஆகிருக்காங்க. பட் புட்டை விட காலில் கொஞ்சம் அதிகமாகவே பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஓஏ பேஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,050லேருந்து 22,250. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது நம்ம ஒரு அப் ஆர் டவுன் வாலடைல் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆக்டிவாக இருந்தது பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராடேயில் மேக்ஸிமம் கால் சைடில் பார்த்தோம்னா 22,550 ஆக்டிவாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி 22,200 அதுக்கு அடுத்தபடியாக 22,700. ஸோ இது ஹைலைட் ஆகிருக்கிறது. இது ரேஞ்சுக்குள்ளே இருக்க ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது ரெண்டுமே ஒரு வீக்கான ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்குது. ஸோ 22,250 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நியர்லி ஒரு 550லேருந்து 700 வரைக்கும் ஒரு அப்சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுதான் இங்கே இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 22,100 அதுக்கு அடுத்தபடியாக 22,200 22,150 இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரேஞ்சுக்குள்ளே இருக்க சப்போர்ட். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு ஓஏ அனலைஸ் பண்ணும்போது சப்போர்ட் லெவலில் நம்மளுடைய ரேஞ்சுக்குள்ளேயே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓஏ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்தோன்னா காலை விட இன்றைக்கி புட் சைடில் அதிகமாக நம்மளுக்கு ஓஏ பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நாளை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் நம்மளுக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் ரேலி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம கால் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 47,490. லோ பார்த்தோம் அப்படின்னா 46,698. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 47,245. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளுடைய ஹை வரைக்கும் 47,490 வரைக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 47,405. ஸோ 47,405லேருந்து 47,490 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி மேலே போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 47,688. ஸோ அதையும் கடந்து மேலே போகும்போது நம்ம மேக்ஸிமம் ஹையாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,886. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட் இருக்கணும் அப்படின்னா 46,942. ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்மளுடைய லோ வரைக்கும் 46,698 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 46,782. ஸோ 46,782லேருந்து 46,698 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா
நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 46,500. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 46,301. ஒரு கேப் அப்பில், அதாவது 47,245 47,490 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் இம்மிடியேட்டாக ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை இம்மிடியேட்டாக எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா இப்போது ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 47,245 இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்சைடுக்கு 47,490 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 47,245. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு கேப் டவுனில் ஒரு நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க 46,942 46,698 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி இமீடியட்டாக நம்ம சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது நம்ம இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய 46,943 இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது அப்சைட் மூமெண்ட்டுக்கு 46,942 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் 46,698 இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 47,245 மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 46,942 இந்த ரேஞ்சுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 47,100. 47,100 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துட்டு இருக்குது. 47,000 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துட்டு ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட்னா 46,500, அதுக்கு அடுத்தபடியாக 46,000. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 47,500, அதுக்கு அடுத்தபடியாக 48,000 ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிருக்காங்க. நம்மளுக்கு ஓவரால் ஓஐ பார்க்கும்போது ரெண்டு சைட்லையுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓஐ பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரேஞ்ச் பார்க்கும்போது 46,900, அதே மாதிரி 900 47,700. ஸோ இதை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு அப்பர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த இன்ட்ராவில் ஆக்டிவாக இருந்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 48,000 கால் சைடில், அதுக்கு அடுத்ததாக 48,500, அதுக்கு அடுத்தபடியாக 47,500. ஸோ ஒன்ஸ் இந்த 47,200 பிரேக் பண்ணால் 47,500 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 48,000. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கால் சைடில் ஒரு நல்ல பிரேக் பண்ணி ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி தான் ஓஐ பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா 47,000 புட் சைடில், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா 46,500, அதுக்குபடியாக 46,000. ஸோ புட் சைட்லையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது அப் ஆர் டவுன் ரெண்டு சைட்லையுமே வந்து ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் க்ளோஸாக ஆகியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு காலை விட புட் சைடில் ஓஐ மேக்ஸிமமாக ட்ரிபிள் டைம்ஸ் அதிகமாகவே பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கால் சைடில் ஓஐ வைண்ட் அப் ஆகிருக்கிறதும் கிளியராக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நல்ல நம்மளுக்கு அப் சைட்லேயும் ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இங்கே இருக்குது. நம்மளுக்கு நிஃப்டிலையும் கால் சைடு பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம நாளைக்கு அனலைஸ் பண்ண வேண்டியது கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்கன்னு. ஸோ ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேப் அப்பில் ஓப்பன் ஆனாங்கன்னா மார்னிங்கில் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போயிட்டு அகைன் நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது நல்ல ஒரு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, நாளைக்கு நம்மளுடைய இண்டிவிஜுவல் அனாலிசிஸில் எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,000 22,500 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை. அப்படி பிரேக் ஆனாலும் ஒரு பிரேக்கில் கன்சால்டேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இங்கே நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு ஒய் பேஸ்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. ஆனால் நம்ம இண்டிவிஜுவல் அனாலிசிஸில் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான் இருக்குது.
ஸோ நேற்றோட ஹையை பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. நாளைக்கு பிரேக்கும் வந்து அப் சைடில் பாசிபிள், அப் ட்ரெண்ட் தான் பாசிபிள். க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 22,200 மிட் ஆஃப் த ரேஞ்ச். ஸோ இந்த ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட்டில் இருக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சு பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 46,500 48,000 ரேஞ்சாக வந்திருக்கு. அந்த ரேஞ்சில் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட். பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை, ஆனால் பிரேக்கும் ஒரு கன்சல்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ நேற்றோட ஹையை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்காங்க. நாளைக்கும் பிரேக் அப் சைடில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், ட்ரெண்டும் அப் ட்ரெண்ட் தான் இருக்குது. ஸோ 47,100 இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா மிடில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இது ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஸோ ரெண்டு இண்டிசஸுமே நாளைக்கு ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட், பிரேக்கும் வந்து ஒரு கன்சல்டேட் ஆகிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்திருக்கு இண்டிவிஜுவல் அனாலிசிஸில். ஸோ பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு 0 to 0 நான் இந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 46,800 47,500. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு பையிங் கிடைக்கும் போது ஒரு நல்ல வொலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ அனலைஸ் பண்ணது எல்லாமே இஓடி அனாலிசிஸ், மார்க்கெட் முடிஞ்ச பிறகு உள்ள ஓஏ டேட்டாஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணோம். ஸோ லைவில் எல்லாமே அப்டேட் ஆகி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட ஓஏ அனாலிசிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சேஞ்சஸையும் அதில் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேங்க் நிஃப்டியில் 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலிகிராம் குரூப் லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ அதன் மூலயமா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோட உணர்வு கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நம்ம கைட் பண்ணுவோம். மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸுக்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸுகளுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.